ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு வித்தியாசமாக ஒரு முள்ளங்கியை வச்சு ஒரு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வெந்தயக்கீரையெல்லாம் போட்டு சப்பாத்தி பண்ணுவோம். ஆலு பராத்தான்னுட்டு ஆலுலாம் போட்டு கூட பண்ணுவோம். இந்த முள்ளங்கியை போட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுறத நமக்கு சாப்பிட்டாலும் ஒரு ஹெவியாகவே இருக்காது. ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கூட இதை பண்ணி கொடுக்கலாம். இதில் நம்ம மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் காரப்பொடி இதெல்லாம் போடுறதுனால இதுக்கு தனியாக தொட்டுக்கிறதுக்கு தேவைப்படாது. தயிர் இருந்தாலே போதும், தொட்டுன்னு சாப்பிடலாம். வேணுங்கிறவ தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு அது மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம்னா கூட இது போல் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம்னா ஈஸியாக ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு கூட ஒரு வேளை சாப்பாடு முடிச்சு வாங்க. இப்போ இப்படி முள்ளங்கியை வச்சு சப்பாத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு முள்ளங்கி எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா அலம்பிட்டு தோலை சீவிட்டு இது போல் துருவி எடுத்துக்கலாம். இப்போ வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், சமையல் எண்ணெய். இந்த முள்ளங்கி சப்பாத்திக்கு ஓமம் கண்டிப்பாக போடணும். அது கொஞ்சம் வாயு கொல்லுங்கிறதுனால ஓமம் போட்டுக்கணும். ஓமம் போடுறதே நல்லா வாசனையாகவும் இருக்கும் சப்பாத்தி. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியை எடுத்து போட்டுடலாம். முள்ளங்கியை போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய், துளியோண்டு இஞ்சியே நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எல்லாம் இந்த மிளகாய் வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே அந்த முள்ளங்கியில் உள்ள தண்ணியும் நல்லா சுண்டிடும். போதும், இந்த அளவு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பொடியான இருக்குன்னா பச்சை கொத்தமல்லி, வீட்டிலேயே ரெடி பண்ண கசூரி மெத்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் அது. இப்போ இந்த முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் அதில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். அதுக்கப்புறமா அதில் கோதுமை மாவை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த வதக்கின முள்ளங்கியை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் அளவாக. அப்படியே கண்டிட்டமாகவே போட்டுக்கலாம், இருந்தாலும் ஒரு கப்பால் அளந்து எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதே அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள தண்ணியே போகிறோம் அந்த கோதுமை மாவுக்கு பிசையறதுக்கு. அப்படி போகிறலைன்னா சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு ஒரு 2 தடவை பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக தண்ணியை கொட்டிட்டாலும் இடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குழன்னு ஆகிடும். இந்த முள்ளங்கியில் வேறு தண்ணி இருக்கும், நம்மளும் தண்ணியை விட்டுட்டோன்னா இடுறத ரொம்ப அப்புறம் மேலே கோதுமை மாவு போடுற மாதிரி ஆகிடும். இது போல் கலந்துட்டு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் இடுறதுக்கு இதாக இருக்கும். முள்ளங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக ஆகிக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து நல்லா தடவி வச்சுக்கோங்க. நாலா பக்கம் எண்ணெயை நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வரும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுத்து, நல்லா ஊறியிருக்கு இந்த மாவு. இதுலேருந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மாவு கொஞ்சமாக துவைச்சுன்ட்டு சப்பாத்தியாக எடுத்துக்க வேண்டியது தான். இது முள்ளங்கி போட்டுக்கிறதுனால ரொம்ப மெல்லிசாலாம் வராது, கொஞ்சம் திக்னஸ் தான் வரும். இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு இந்த சப்பாத்தி எடுத்துக்கலாம். நம்ம முள்ளங்கிலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஓரம்லாம் பிசுறாக தான் இருக்கும். நார்மல் சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக வராது. இதை அப்படியே போட்டு எடுத்தாலும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது போல் ஷேப் வேணும்னா ஒரு மூடியை வச்சு அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும் ரவுண்டாக. இப்போ ஓரளவு ஷேப் கிடச்சிட்டு இது போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம எடுத்து வச்சுன்ட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம எப்போவும் சப்பாத்தி இடுற மாதிரி இட வேண்டியது தான். இதை ஒரு 2 தடவை திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி எடுக்கிறதே நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. நெய் வேணுன்னா கூட தடவி பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஹையில் வச்சோன்னாக்கா ரொம்ப செவந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இது போல் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது. அவ்வளவுதான். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆகிடுது. சப்பாத்திக்கு தயிர், மாங்காய் தொக்கு போட்டிருக்கேன். பாவக்காய் ஊறுகாய் கூட நல்லா இருக்கும். தக்காளி தொக்கு எது வேணால் தொட்டுன்னு சாப்பிடுங்க. இது செம சாஃப்டாக நல்லா இருக்கும். லைட்டாக இருக்கும். சாஃப்டாக ஹெவியாக இருக்காது. வயசானவா கூட ஈஸியாக சாப்பிடுவோம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.